ஒமை எபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனா, யார் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக தேடிக்கொள்கிறாரோ. இஸ்லாம் என்பது வஹி, அந்த வஹி ரசூலுல்லாஹுடைய காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அப்படி அந்த இஸ்லாத்தில் இல்லாததை, இஸ்லாத்தில் சொல்லப்படாததை, நபிகளார் செய்யாததை, நபிகளார் அங்கீகரிக்காததை மார்க்கமாக யாரெல்லாம் தேடிக்கொள்கிறார்களோ அவர்களிடமிருந்து அது ஏற்கப்படாது, அது மார்க்கமாக ஆகாது, அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இன்றைக்கு என்ன நிலைமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின்படி இறை வாக்கின் அடிப்படையில வஹி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆழமாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறது. அதற்கு நேர் எதிரேற இன்னொரு சாரார நம்ம பார்த்தோம்னா, மார்க்கத்தின் பெயரால மார்க்கத்தில் இல்லாத, அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்யாத, நபிகளார் சொல்லாத, நபிகளார் அங்கீகரிக்காத பல புதுமையான விஷயங்கள் வணக்கம் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. வியாபார நோக்கிலையும் தங்களுடைய சுய நலனுக்காகவும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லுகிறார்கள். அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மிஅராஜ் நோன்பு நோக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ரமதான் மாதம் ஒரு மாத காலம் கடமையான நோன்பு இருக்கிறது. இது இல்லாம ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி நோக்கின்ற சுன்னத்தான நோன்புகள், உபரியான நஃபீலான நோன்புகள் ஏராளமானதாக இருக்கிறது. அப்ப நோன்பு நோக்கலாம்னு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குது. இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமையான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே வியாபார நோக்கிலே அரங்கேற்றுகிற பரேலவிகள் கூட்டம் நோன்பு நோக்கலாம்னு இருக்குதுல்ல, நோன்பு நோக்கலாம்னா மிஅராஜ் இரவுன்னு நாங்க ஒரு இரவையே அதுக்குன்னு உருவாக்குவோம். அந்த நாள்ல நோன்பு நோக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு மக்களுக்கு மத்தியில நாங்க சொல்லுவோம் என்று மிஅராஜ் இரவு நோன்பு நோக்குறாங்க. அப்ப இதுக்கு மார்க்கத்துல ஏதாவது அங்கீகாரம் இருக்குதா? நபிகளார் கட்டளையிட்டு இருக்கிறார்களா? மிஅராஜ் இரவு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்திலே மிஅராஜ் இரவை சிறப்பித்து, மிஅராஜ் இரவை விமர்சையாக கொண்டாடி அதற்கென்று சில வழிபாடுகளை கற்று தந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யல, ரசூலுல்லாஹ் முன்னால எந்த நபி தோழர்களும் செய்து அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கல. அப்போ மார்க்கத்தில் இல்லாதது புதுமையாக மிஅராஜ் நோன்புங்கிற பேர்ல உருவாக்குறது.